ஃபைனலி எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கோ ட்ரெய்லர் இப்போ வந்துருச்சு. ஸோ இதோட டீடைல் பிரேக் டவுன் அண்ட் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்க நிறைய கார்ஸ் வந்து அப்ராடில் ஒரு அணிவகுத்து அப்படி போகிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா வரார் வழிவிடு அப்படிங்கிற மாதிரி ஃபாண்ட்டில் டெக்ஸ்ட் வருது, கோல்டன் கலரில் ஃபாண்ட்டில் வருது. இந்த வேர்டிங் எங்கடா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இது லியோ படத்தில் வர வேர்டிங், அந்த சாங்கில் வர வேர்டிங்கிறது விஜய் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிம்ஸில் பார்த்த மாதிரி ஜம்ப் பண்ணி கிக் பண்ணுற அந்த சீன் வருது. இந்த சீன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த சீனை அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி காட்டுறாங்க. இந்தியன் ஃபிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் பிரசாந்தோட வாய்ஸ் ஓவர் வந்து இந்த இடத்துல நம்ம வர ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், ஒரு பர்டிகுலர் டீமுக்கு வந்து லீடராக ஒரு பர்சன் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரசாந்தோட வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நியூ அசைன்மெண்ட், அதுக்கான ஒரு நியூ லீடர் அப்படின்னு சொல்லும் போது தான் விஜயோட ஒரு லிஃப்ட் சீன் நினைக்கிறேன் இது வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிம்ஸ்லேயே பார்த்த அந்த பைக் அண்ட் கார் சேஸ்க்கான அந்த சீக்வன்ஸ் வந்து இதில் அப்படியே காட்டுறாங்க. இதுலேயுமே நம்ம பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான சேஸ் வந்து நமக்கு கிளிம்ஸ்லேயே காட்டியிருந்தாங்க. ஸோ இதில் விஜயோட கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரு ரா ஏஜென்ட், என்ன மாதிரி ஒர்க்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, லைக் ஒரு 68 அசைன்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் வந்து ஒரு டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த சீன் வந்து போயிட்டு இருக்குது. இது முடிச்சோடனே நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்கு பேக் டு பேக் ஃபைட் சீன்ஸ் அண்ட் கன் ஷாட் சீன்ஸ் தான் நமக்கு காட்டுறாங்க. அதில் குறிப்பாக ஒரு ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் இதில் இருக்கும் போல இருக்கு. அதோட கன் ஷாட் சீக்வன்ஸ் வந்து இதில் காட்டுறாங்க. நல்லாவே நீட்டாகவே அதை கோரியோகிராஃப் பண்ணி செம்மையாக எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினே ஃபைட் முடிஞ்சோன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஆயிரும் போல. அது நமக்கு ரீசெண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ண போஸ்டர்ஸில் இந்த ஜம்ப் வந்து இருந்துச்சு. ஸோ இதுவுமே அவங்க நீட்டாக காட்டியிருந்தாங்க. இதோட சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸுமே ஓரளவுக்கு பெட்டராகவே தான் இருந்துச்சு. அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஹெலிகாப்டர் நினைக்கிறேன், அந்த கயரில் ஜம்ப் பண்ணி மேலே எஸ்கேப் ஆகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீட்டாகவே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரெயின், அதில் ஃபைட் இருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் விஜயா இருக்கும். டிஏஜிங் பண்ண விஜய் இந்த சீனில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயிலில் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிஏஜிங் பற்றி நிறைய கிண்டல் வந்துருச்சு. பட் இது பெட்டராகவே தான் இருந்துச்சு. இந்த அவுட்புட்டு ரொம்பவே ஒரு நம்பிக்கையாக இதில் ஆக்சுவலாக கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக. அப்போ நம்ம பேசின மாதிரி இந்த டெசர்ட் சீக்வன்ஸு சூப்பராக அதை பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒரு ட்ரெயின் அதில் போகுது அண்ட் ஒரு ஹெலிகாப்டர் போகுது. அந்த வாஸ்ட் டெசர்ட்டு, அந்த ஆங்கிள், டாப் ஆங்கிள்லேருந்து அதை ஹோலாக கவர் பண்ணும் போதே அது சூப்பராக இருந்துச்சு இந்த சீக்வன்ஸு. அண்ட் கண்டிப்பாக இதில் வரப்போகிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக பேசும்போது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இது செட்குள்ளே எடுத்திருந்தாங்களா, கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல, பட் செம்மையாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதை அப்படியே கட் டவுன் பண்ணால் அப்படியே கம்ப்ளீட்டாக இதில் வந்து லைலா போர்ஷன் அண்ட் ஸ்னேகா போர்ஷனுக்கு போகுது. இது எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஷ்பேக்கில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல தான் இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லைலா கேரக்டர் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இது பாஸ்ட் விஜய்க்கு சின்ன வயசில் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃபை தான் இதில் போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்னேகா சொல்கிறது வந்து விஜயோட கேரக்டர் எப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அதில் கொண்டு போகிறாங்க. எவ்வளோ ஜாலியான டைப், ஃப்ரெண்ட்ஸோடய சுற்றிட்டு இருக்கிற டைப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லைட்டரான எலிமெண்ட்ஸுக்கு இந்த ட்ரெய்லர் மூவ் ஆகுது. ஆஃப்டர் ஒரு கன் ஷாட்ஸ், ஃபைட் சீக்வன்சஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு சடனாக ஒரு லைட்டரான எலிமெண்ட்டுக்கு ஒரு 20 to 25 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த ட்ரெய்லர் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல விஜயோட ஒரு டயலாக் வருது, இனிமேல் சத்தியமாக குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. இதோட ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தில் அஜித் சொல்கிற அந்த டயலாக் தான். ஸோ அதை தான் வெங்கட் பிரபு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காரு. இது கண்டிப்பாக தேட்டரில் பயங்கரமாக கிளாப்ஸ் வரும். அண்ட் அஜித் ஃபேன்ஸுக்கே இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிளாப்பிங் ஒரு சீனாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரசாந்த் இதில் வந்து சொல்கிறது ஃபேமிலியை பேங்காக்கு எது கூட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போகிற டைமில் எதுக்கு ஃபேமிலியை கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலிக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அசைன்மெண்ட் விஷயமா ஆனால் ஃபேமிலிக்கு சொல்லாமல், ஆனால் ஃபேமிலியை பேங்காக கூட்டு போயிட்டு அங்கே நடக்க போகிற பிரச்சனையாக இருக்கலாம், அங்கே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மைக் மோகனோட கேரக்டர் ரிவீல் ஆகுது. ரொம்ப ஆக்ரோஷமாக டயலாக் பேசுகிற மாதிரி, நான் அனுபவித்த பிரச்சனைகளை நீயும் அனுபவிக்கணும், நான் அனுபவித்த கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த டைம் தான் இதில் டயலாக் வந்து ஸ்னேகாவும் இனிஷியலாக சொல்கிற ஒரு இடத்துல இருக்குது, மோகன் சொல்கிற இடத்துலையுமே விஜயோட நேம் வந்து காந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த கேரக்டரோட நேம் காந்தின்னு தெரியல. மோஸ்ட்டாக அது வந்து அந்த அப்பா விஜயோட நேமாக தான் இது இருக்கும். அண்ட் இந்த சீக்வன்ஸில் அப்பா விஜய் அண்ட் பையன் விஜய் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கார் அண்ட் பைக் ஃபைட் சீக்வன்ஸுக்கு முன்னாடியாக இருக்கலாம். ஸோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பையன் விஜய் வந்து அப்பா விஜய் கிட்ட சொல்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸை வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இதை முடித்தோடனே கம்ப்ளீட்டாக நிறைய ஃபைட் சீன்ஸுக்கு தான் இதில் போகுது. குறிப்பாக சொல்ல போனால் இதை பார்த்தீங்கன்னா இது மெட்ரோ ஃபைட் மாதிரி இருக்குது. மெட்ரோலேயே பைக் ஃபைட்டு அண்ட் உள்ளேயே ஸ்டன் கோரியோகிராஃபி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இதில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட்டு,
பைக் அண்ட் கார் சேஸ் இருக்குது, ஒரு ஸ்டேடியம் ஃபைட் இருக்குது. ஸ்டேடியமோட டாப்பில் நின்று ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இனிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க நிறைய சிஎஸ்கே பிளேயர்ஸோட கேமியோலாம் இதில் இருக்குங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஃபைட்டு மெட்ரோக்குள்ளேயும் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கலாம், அது அந்த ட்ராக்காக இருக்கலாம், அந்த பைக்கை வச்சுட்டு போகிற ஃபைட்டும் இருக்குது. அண்ட் டோட்டலாக இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த 5 ஃபைட்டு, ஆனால் எனக்கு தெரிஞ்சதில் அதிகமாகவே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக கில்லி படத்தோட டயலாக் மாதிரி இதை வந்து ஒரு லைட்டரான எலிமெண்ட்ஸில் இந்த ட்ரெய்லரை சூப்பராக முடிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ட்ரெய்லர் வந்து 2.5 மினிட்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் தெரிஞ்சு. ஒரு படத்தை அப்படியே ஷார்ட் டவுன் பண்ணி நம்ம காட்டின மாதிரி தான் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு. விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த ட்ரெய்லருக்கு பயங்கரமான ட்ரீட்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணலாம். See you.